வாசிக்கலாமா? சங்கீதத்தின் பகுதி 22வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 22:1. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? முதலாவது ஆரம்பிக்கும் போதே ஒரு கதறல், எனக்கு உதவி செய்யாமலும். அடுத்த வார்த்தை வாசிங்க பிரதர். நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் மௌனமாய் இருக்கிறீர்? போதும்பா. நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாதவர் போல இருக்கிறீர்? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அது சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, நான் கதறி பல வார்த்தைகளை சொல்லுகிறேனே, அந்த கதறி சொல்லுகிற வார்த்தைகளை ஏன் நீர் கவனியாதவர் போல இருக்கிறீர், கேளாமல் இருக்கிறீர்? நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வாய் விட்டு கதற மாட்டோம், ஆனால் உள்ளம் கதறிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதி நேரங்கள், அதில் நம்ம கடந்து செல்லும் போது நான் கதறி சொல்லுகிறேனே, உமக்கு கேட்கலையா? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் நீர் சொல்லாமலே இருக்கிறீரே, ஒருவேளை என்னை நேசிக்கலையா, என்னை கண்ணோக்கி பார்க்கலையான்னு சொல்லி பலவித கேள்விகள் நமக்குள்ள என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். அதுதான் தாவீது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவர் கதறி சொல்லுகிற வார்த்தைகளை தேவரீர் நீர் கேட்கவில்லையா? அதே அதிகாரம் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 24வது வசனத்தை வாசிக்கலாம். 22வது அதிகாரம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பதிலை கொடுக்கிறாரு. உபத்திரவத்தை நான் பார்ப்பேன், நான் அருவருக்க மாட்டேன். அவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து அவன் விண்ணப்பத்தை நான் கேட்கவே கேட்பேன். நான் கேட்கிற தேவன். நான் நீ கடந்து போகிற துன்பத்தின் பாதைகளை, உபத்திரவத்தின் பாதைகளை நான் காண்கிற தேவன். நான் அற்பமாய் எண்ணாதவர், நான் அற்பமாய் எண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறதான ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நான் கதறி சொல்ற வார்த்தை ஆண்டவரே கேட்கல, என்ன நீங்க ஏன் கண்ணோக்கி பார்க்கல? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவியாய் இருக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஓசியா 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கு, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கதறி கதறி வார்த்தைகளை சொல்லும் போது என்னை கைவிட்டீரா, என்னை பார்க்கலையா, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, நீ எனக்கு அருமையானவன் அல்லவா? நான் உன்னை கைவிடுவேனா? உன்னை நினைக்கும் போதே என்னுடைய குடல்கள் எல்லாம் என்ன செய்தான், குழம்புகிறது. சொல்லுவாங்கள்ல, ஒரு தாய்க்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வேதனை இருக்கும். தான் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து நேரிடக்கூடாது. ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் படித்து கொண்டு இருக்கும்போது, நான் அப்போ 9th 8th படிச்சுட்ருக்கேன். அந்த சமயத்தில் ஸ்கூல்லேருந்து எங்கள் வீடு ரொம்ப பக்கம், பெல் அடிக்கிற சத்தம் கூட கேட்கும். அப்படிப்பட்ட டிஸ்டன்ஸில் இருக்கும்போது திடீரென்று சொல்லி அந்த ஸ்கூல் வளாகத்தின் கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். யூனிஃபார்ம் போட்ட ஒரு பிள்ளை, 9th 8th படிக்கிற ஒரு பிள்ளை ஸ்பாட்லேயே மரித்து போய்விட்டாள். அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த இதுவை முடிச்சுட்டு, டியூட்டி முடிச்சுட்டு 12:30 மணிக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாங்க. அப்போல்லாம் ஸ்கூட்டர்லாம் கிடையாது, இல்லை சைக்கிள் தானே. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிளோடு ஒரு 4-5 பேர் எல்லாம் கும்பலாக வருவாங்க. அந்த கம்பெனி விட்டுருச்சுன்னா தெரியும், எல்லாரும் லஞ்சுக்கு வந்துட்டு போவாங்க. அப்போ வரும்பொழுது ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, ஒரு மகள் இறந்து போய்விட்டா, ஸ்பாட்லேயே அவுட்டு அப்படின்லாம் சொல்லுவோம். அது எங்கள் வீட்டு ஏரியா. பேர் என்னான்னு கேட்டிருக்காரு எங்கள் அப்பா. சாந்தின்னு இருக்கிறாங்க. அவருக்கு அதில் சால்ட்டின்னு கேட்டுக்குது. ஒரே பயம் அவருக்கு. பயந்துட்டு வேதனையோடு கூட என்ன பேருன்னு கேட்கும்போது சாந்தின்னு. முதல் வீட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டோன்னே நான் முன்னால் போய் நின்ன உடனே தான் அவருக்கு நிம்மதியாச்சு. ஐயோ, யாரோ ஒரு பிள்ளை. கடைசியில் அந்த மரித்த பிள்ளை யாருன்னா என் கூட படித்தவா. நானும் அவ்வளோதான். எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டேன். அவள் பஸ் பிடித்து பக்கத்து ஊருக்கு போகணும். அதனால் அவள் பஸ் ஏறும் போது அந்த பஸ்ஸை எடுத்துட்டான்.
பேக் வீல் ஏறி மரித்து போய்விட்டார். அப்போ பாருங்க, ஒரு தகப்பனுடைய உள்ளம், ஒரு தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதுனா, உன்னை நினைக்கும் போது என்னுடைய குடல்கள் எல்லாம் குழம்புகிறது. ஏன் என்று சொன்னால், உனக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ உபத்திரவத்திலே துன்பத்தின் பாதையிலே கடந்து போகும்போது நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறதான ஆண்டவர். வேதாகமத்திலே 3 நபர்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். எப்படி வாசிக்க போகிறோம்னா, யாரெல்லாம் எப்படி கதறினாங்க, எந்தெந்த சூழ்நிலையில் கதறுகிறார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலிருந்து தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள், 3 வசனங்கள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். செலுத்துகிறேன். ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கதறினான். தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அங்கு தாவீது சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்தின் கதறலை நீர் கேட்கவில்லையா என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, நான் கேட்டேன், நான் உபத்திரவத்தை பார்த்தேன், நான் அருவருக்க மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு ஆயக்காரன் வந்து ஜெபிக்கிறார், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவர் கதறி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் ஒரு பாவி. அதற்கு முன்பதாக வசனங்களை வாசித்தோம். பரிசேயன் வந்து என்ன ஜெபம், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், நான் கரெக்டா செஞ்சிடுவேன், கொடுக்க வேண்டிய காணிக்க கொடுத்துருவேன், வர வேண்டிய எல்லா கூட்டங்களுக்கும் வந்து உட்காந்துருவேன், என்கிட்ட ஒரு குறைய கூட நீங்க என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, எல்லாத்துலயும் நான் பெர்ஃபெக்ட்ன்றான். ஆனா ஆயக்காரனோ தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக்கொண்டு கதறி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிருங்க ஆண்டவரே. நான் எத்தனையோ நான் செஞ்சிருக்கலாம் நன்மைகள், ஆனால் என் ஆத்துமா பாவம் செய்திருக்கிறது. பரிசுத்தராகிய உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது நான் ஒரு பாவியாயிருக்கிறேன், என் மீது கிருபையாயிருங்க என்று சொல்லி அவன் கதறுகிறான். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்வோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு நானே பாவம் இல்லைன்னு சொன்னேன், நான் பாவி கிடையாது, இயேசு என் பாவங்களை மன்னிச்சிட்டார், அன்றோடு என் பாவங்கள் முடிந்தது. நல்ல விசுவாசம், நல்ல அறிக்கை. ஆனால் தொடர்ந்து நாம் பரிசுத்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறோமான்றது தான் கேள்வி. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது நாம் பாவி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், உணர்கிறோம். என் மீது கிருபையாய் இருங்க ஆண்டவரே. ரோமர்ல வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ தேவன் நமக்கு கொடுக்கிறதான நித்திய ஜீவன். எனக்கு கொடுக்கிற கிருபை வரங்கள் எது? அது நித்திய ஜீவன். நித்தியமாய் தேவனோடு பரிசுத்தமாய் அவருடைய பிள்ளையாய் வாழும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும்போது ஒரு ஏசாயால வாசிட்டிங்கனாக்கா 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் தேவாதி தேவன் வீற்றிருக்கிறார். அவரை பார்த்த உடனே ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, தேசத்துக்கே தீர்க்க தரிசனம் கொடுக்கிறவர். ஆனால் அவர் சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் நான், இல்லையா? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசமாய் இருக்கிறேன். நான் உமக்கிட்ட வந்து பரிசுத்தமாய் வெளியில உலகத்துக்குள்ள போன உடனே என்ன ஆகுது?
அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான பார்வைகள், அசுத்தமான வாயின் வார்த்தைகள், இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்ததே. நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், உம்மை துதிக்கிறேன், அதே நாவினாலே நான் பிறரை என்ன செய்கிறேன்? பரிகசிக்கிறேன், தீமையான வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படி சொல்லி வேதனைப்படுறார். உடனே அங்கிருந்து தேவ தூதன் ஒருவன் என்ன செய்தார்? நெருப்பு தழல கொண்டு வந்து ஏசாயாவின் நாவை தொட்டார். அவன் சுத்தமானான். அக்கிரமம் நீங்கி சுத்தமாயிரு, சுத்தமாக என்று சொல்லி ஒரு வார்த்தை வந்தது. எனவே அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் என் மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பாவத்திற்கும் சாபத்திலிருந்தும் தேவன் நம்மை மீட்பதற்காக அவர் ஒருவரே பரிகாரியாய் இந்த உலகத்திலே வந்து உங்களையும் என்னை என்ன செய்திருக்கிறார்? மீட்டிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள்ல நீங்க குறித்து வைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம், தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய செத்த கிரியைகள் அற நம் மனசாட்சியை சுத்திகரிக்கிறது எவ்வளவு உண்மை உள்ளதாய் இருக்கிறது. வெள்ளாட்டுக்கடா இளங்காளையின் ரத்தம் அல்ல, அது பரிகாரம் செலுத்தி கொண்டே இருக்கிறோம், நம்புகிறோம், என் பாவங்களை சாபங்களை அது நீக்குகிறது என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனால் அதையே நீ நம்புவேனா? ஆண்டவர் தம்முடைய சொந்த பாவமில்லாத விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? மன்னித்து இருக்கிறார். நம்முடைய செத்த கிரியைகள் மனசாட்சியில வாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். ஐயோ, நான் இப்படி செஞ்சுட்டேனே, இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையில் இதை மறக்கவே முடியலையே, இவங்களை மன்னிக்கவே முடியல, இது போன்றதான செத்த கிரியைகள் அற நம்முடைய வாழ்க்கையை அணுதினமும் சுத்திகரிக்க அவருடைய இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் மேலான பாவம் எது தெரியுமா? தேவனை அறிந்தும் அவரை தொழுது கொள்ளாமல் இருப்பது. எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம், 21, 23, 25 நான் சொல்லும்போது அதை கவனித்துக் கொள்ளுங்க. தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனை நன்றாக தெரியும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தெரியும், அவரை அறிந்தும் கூட அநேகருக்கு இயேசுவை குறித்து அறிவித்திருக்கிறோம். கிறிஸ்டியன்ஸா நீங்க? இயேசுவை எனக்கு கூட தெரியும், ஸ்கூலில் படிச்சிருக்கேன், காலேஜில் படிச்சிருக்கேன், கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் தொழுது கொள்ளுகிறார்களானாக்கா இல்லை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு தொழுது கொள்ளாமல் ஆன்லைனில் பார்த்து கொண்டு நல்லா அவங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவசியம் இல்லை, நான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு அசட்டை, ஒரு நிர்விசாரம், அதுதான் இருக்கிறதுலே மிக பெரியதான ஒரு பாவம். அது பாருங்க வேதத்தில், தேவனை அறிந்திருந்தும், தேவனை நீ நன்றாக ருசி பார்த்திருந்தோம், தேவனுடைய அவர் கொடுத்ததான விடுதலையை ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருந்தோம், நம்ம என்ன செய்யலையா? தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய புறஜாதியினர் பார்த்து நம்ம சொல்கிறோம், அவங்கெல்லாம் போய் ஜீவனற்ற தேவனை வணங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி குறை சொல்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? தேவனை அறிந்தவர்களுடைய நிலைமை என்ன? தேவனை தொழுது கொள்ளுகிறோமா? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே இணைந்து கொள்ளுகிறோமா? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அதனால் இந்த காலை நேரத்தில் தேவன் அவ்வித பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்த, தொழுது கொள்ள, ஆராதிக்க நம்மை நாமே என்ன செய்யலாம்? அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இல்லையா? மனசு இல்லையா? தெரியுங்க, இயேசுதான் தெய்வம் தெரியுங்க, ஆனாலும் இருக்கட்டங்க, நாங்கள் அப்புறம் வந்து பார்க்குறோன்னு வாங்க இல்லையா? தேவனை அறிகிற அறிவை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் பாவத்திலிருந்து மன நிம்மதியை கொடுக்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நித்திய வாழ்க்கை கொடுக்கிறவர், என் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறவர், என் சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் என்று சொல்லி அறிந்தும் அவரை அறிந்து கொள்ளுகிற மனது இல்லை. அதை விட மோசமானது என்னன்னாக்கா, ரோமர் 1:25 சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை அல்ல சிருஷ்டிப்பை தொழுது சேவிக்கிறார்கள். எல்லாரும் சொல்லாமா? சிருஷ்டிகரை அல்ல சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிறார்கள். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். கைகளின் கிரியைகளை தொழுது கொள்ளுதல்,
விக்கிரகங்களை தொழுது கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம ஒரு விக்கிரகம் செஞ்சு வச்சிருக்க மாட்டோம், ஆனால் நம் உள்ளத்தில் எத்தனை விக்கிரகங்கள் இருக்கிறது, எத்தனை விட முடியாத காரியங்கள் இருக்கிறது. தேவனை காட்டிலும் முக்கியமானது இதுதான், என்னுடைய ஈகோ, என்னுடைய விட்டு கொடுக்காத தன்மை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், தேவனுக்கு விரோதமான, தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவனுடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் எத்தனை இருக்கிறது. சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை தொழுது சேவிக்கிறார்கள். அதனால இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா? பாவியாக என்மேல் கிருபையாயிரும் சொல்லும்போது ஏசாயா 43:18 வாசிப்பது போல, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நானே உன்னை சிருஷ்டித்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தையில் வரும், அந்த வசனத்தில். அவர் சிருஷ்டிகர். அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் கூடி வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய கண்களை நமக்கு திறந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவியாக என் மேல நீங்க கிருபையா இருங்க, என் பாவங்களை நீங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேகர் அதான் தேவையில்லாத சிருஷ்டிப்பின் காரியங்களுக்காக தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்வார்கள். அந்த தீக்குளிக்கிற காரியங்கள், தூக்குகளை போட்டுகிறது, அது மட்டும் இல்லை, பிளேடுனால தங்களை என்ன செய்வாங்க, கீறி கொள்ளுகிற ஒரு பண்டிகை உண்டு, பறவை காவடி, அந்த காவடி, இதெல்லாம் எடுக்கிறதான பல தங்கள் சரீரங்களை உபாதைப்படுத்துகிறதான காரியங்களை செய்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் சிருஷ்டிகரை அறியவில்லை, சிருஷ்டிப்பை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நம்முடைய வட்டாரங்களில் இருக்கிறதான அநேக ஆத்துமாக்களுடைய கண்களை தேவன் என்ன செய்யணும்? திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல, ஆண்டவரே அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய ஒரு நெருப்பு தழல் என்னை தொடுவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய நெருப்பு தழல் இன்றைக்கு என்னை தொட்டு சுத்திகரிப்பதாக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். இரண்டாவதாக சங்கீதம் 42 அதிகாரம் 9 வசனம். சங்கீதம் 42 1 வசனமும் 9, 10 வசனங்களை கவனிக்கலாம். 1 முதல் 5 வசனங்களை கவனிக்கலாமா? சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தொடர்ந்து வாசி. தாகமாய் இருக்கிறது. எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? போதும். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. 3 வசனத்தில் பாருங்க, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 4 வசனத்தில், நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் உருகுகிறது. 5 வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ரட்சிப்பினாலே நான் இன்னும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கீழெல்லாம் அந்த 9, 10 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது ஆண்டவரே. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இப்போ 42 தாவீது ஏன் அப்படி ஒரு கதறல், அவருடைய ஆத்துமா கதறுகிறது. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி ஒரு கதறல் வைக்கிறது. என்ன கதறுகிறோம்? எப்போ பார்த்தாலும் இது இல்லை, அது இல்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, அப்படி கதறி கொண்டு இருக்கிறோமா? தாவீது சொல்லும்போது, தாகமாக இருக்கிறேன், அவருக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், அவரோடு கூட நடக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு என் சத்துருக்கள் என்னை பார்த்து நிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் பேசுகிற வார்த்தை என் உள்ளத்திலே உருவ குத்துகிறதா இருக்கிறது. அப்படின்னா பேசிட்டாங்கனாக்கா தாவீது அதை எங்கு பாடினார் என்று சொன்னால், கெபிகளிலே போய் தங்கும் பொழுது, ராஜ்ய பாரத்தை விட்டு துரத்தப்படும் போது அவர் வேதனையோடு கூட பாடுகிறதான சங்கீதம் அது. ஆண்டவரே, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே, என் சத்துருக்கள் என்னை பார்த்து கேட்குறாங்க, உன் ஆண்டவர் எங்கே, உனக்கு உதவி செய்கிறவர் எங்கே? நான் தேவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தனே, மகிழ்ச்சியாக இருந்தேனே, ஆனால் இப்பொழுது நான் அப்படி போக முடியவில்லை. என் குடும்ப சூழ்நிலை, நான் நெருக்கப்படுகிறேன், நான் ஒடுக்கப்படுகிறேன், தனிமையிலே விடப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு ஆத்துமாவிலே ஒரு கதறல். முதலாவது பார்த்தோம், பாவத்தினாலே நாம் கதறுகிறோம். ரெண்டாவதுன்னா ஆத்துமாவிலே தனிமை, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதான வனாந்திரமான பாதைகள், உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போகும்போது நாம் வேதனையோடு கூட சொல்லுகிறோம், ஆண்டவரே, யாருமே என்னை பார்க்கல, நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர், நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. என் ஆத்துமா கதறி கொண்டிருக்கிறது. முன்ன போல என்னால் துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஏன்னா என் வாழ்க்கையில் துன்பங்களை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 25, 26, 27 இந்த 3 வசனங்களை கவனிப்பீங்கனாக்கா, அதில் என்ன இருக்குன்னா, தாவீது சவுலின் கைக்கு பயந்து தப்பித்து ஒரு வனாந்திரத்தில் ஓடிவிட்டார். வனாந்திரத்தில் போன உடனே சவுல் என்ன செஞ்சாரு? துரத்துக்கிட்டே வராரு, சேனைகளோடு கூட வராரு, குதிரைகளோடு கூட வராரு. அவனை எப்படியாவது பிடிச்சிடணும், அவனை எப்படியாவது சாகடிச்சிடணும்னு சொல்லி. இன்றைக்கும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள், அவன் அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி புறஜாதி குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அநேகர் செய்வினைகளை கூட வைப்பாங்க, மந்திரங்களை செய்வாங்க, பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வியாதிகள். நீ இயேசுவை கொண்டாயே, உனக்கு என்ன நடந்தது? உன் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்குது பத்தியா? ஒழுங்கா இங்கே இருந்திருக்கலாம்ல. அப்படி நிந்திக்கிறதான நிந்தையான வார்த்தைகள். அவர் தனிமையிலே அவருடைய ஆத்துமா கதறி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, நீர் ஆண்டவரே, நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஆண்டவரே, இன்றைக்கு உன் பக்கத்தில் தான் இருக்க, ஆனால் என்னுடைய சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு அப்படி சொல்லி வேதனையோடு இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல அந்த வனாந்திரத்தில் அவன் போய் ஓடி திரிந்து இருக்கும் பொழுது சவுலும் அவனுடைய எல்லா சேனைகளும் என்ன செய்கிறாங்க? யுத்த ஜனங்கள் எல்லாரும் பின்னால் போகிறாங்க. கிட்டத்தட்ட தாவீதை பிடித்தாகி விட்டது. அவனை பிடிச்சி கையை நீட்டி என்ன செய்யணும்? பிடிச்சி ஒரு அறை கொடுத்தா போதும், இல்லை வெட்டி போட்டால் போதும். தேவன் அவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். மரணத்திற்கும் எனக்கும், அவர் சொல்லுகிறார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தான் இருக்கு, ஒரு நூல் இழை என்று சொல்லலாம். அவ்வளோ கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறோம். நான் எப்போ சாவந்தில்லை, எனக்கு அப்படியே பயம், படபடன்னு இருக்குது. அவன் ஒருவன் மாத்திரமே சுற்றி தப்பித்து தெரிந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஆத்துமா கதறி கொண்டு இருக்கிறது. எவ்வளோ விடுதலையாக இருந்த ஆண்டவரே, இன்றைக்கு நான் இப்படி தவித்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு. அவங்க ஒரு இடத்துல வந்த உடனே நடுவில் என்ன செஞ்சிடுச்சு? ஒரு மலை வந்துடுச்சு. அபாடி, மலை வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு? தாவீதும் ஒரு பக்கமும், சவுலும் அவனுடைய ஆட்களும் மறுபக்கமும் இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னா பார்த்துக்குங்களேன், இருந்துட்டு அப்படியே சுற்றி வராங்க. பிடிக்க முடியல. இதை சுற்றி வளைந்து ஒரு இடத்துல அவன் போய் தப்பித்து கொள்ளலான்னு ஒரு வனாந்திர இடத்தை பார்த்து ஓடும் பொழுது சவுலின் ஜனங்கள் எல்லாரும் சூழ வணைந்து கொண்டார்கள். நடுவில் ஆட்டுக்குட்டி மாட்டின மாதிரி தாவீது மாட்டிக்கொண்டார். சூழ வளைத்து கொண்டார்கள். அவனை அப்படியே நெருக்கி கொண்டு போறாங்க. மாகோன் வனாந்திரம் அது. அந்த இடத்துல நெருக்கி கொண்டு செல்லுகிறார்கள்.
இவர்களுடைய ஆத்துமா கதறி கொண்டிருக்கிறது. ஐயோ, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் ஆண்டவரே, எனக்கு விடுதலை இல்லையா, நான் தொலைஞ்சேன் அப்படின்னு சொல்லி கதறி கொண்டிருக்கும் போது சத்தமாக ஒரு சத்தம் கேட்குது. ஒரு ஆள், சவுலே சவுலே, அவனை பிடிக்கிறத விட்டு பெலிஸ்தியர் என்ன செஞ்சாங்க, பட்டணத்தின் மீது வந்து விட்டார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை பிடிப்பதை விட்டு போய்விட்டான். தாவீது அரணான பட்டணங்களில் போய் என்ன செய்தாரா, தப்பித்து கொண்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வான், தப்பித்து கொள்ளுவான், சுகமாய் தங்கி இருப்பான். அந்த அந்த பலத்த நாமத்துக்குள்ள இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் வராமல் இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் தெரிந்தும் என்ன செய்யல, அந்த பலத்த நாமத்தை தொழுது கொள்ள தவறி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் இப்பொழுது நடக்கிற பாதையிலும் கஷ்டம் தானே, துன்பங்கள் தானே, வேதனை தானே, வருத்தங்கள் தானே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு ஆளை ஏற்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலை முழுவதையும் மாற்றி போட தேவன் வல்லமையுடையவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அந்த வசனத்தை எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டாலும் நான் மனம் முறிந்து போவது இல்லை, மடிந்து போகிறது இல்லை. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு காரியமோ, நீங்கள் பயந்திருக்கிற காரியங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடி அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையாய் இருக்கிறார். ஏசாயா 43:2 வாசிக்கிறோம், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மீது புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறதான தேவன். அவர் நம்முடைய நல்ல ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறதான ஆண்டவர். சங்கீதம் 118 பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க. அந்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 5வது வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே அவர் என்னை கொண்டு வந்து என்ன செய்தாரா, வைத்தார். 11-12 பாருங்க. என்னை சுற்றி வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன், தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்பாயிருக்கிறார், நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கிறது. 17வது வசனம் பாருங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். என்னை தேனீக்களை போல சுற்றி கொண்டார்கள், என்னை வளைந்து கொண்டார்கள், நான் நெருக்கப்படுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன். வேலையில் போனால் கஷ்டம், வீட்டில் இருந்தால் உபத்திரவங்கள், பலவித சூழ்நிலைகள், ஒரு காரியம் முடிஞ்சால் இன்னொரு காரியம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் ஆத்துமா கதறுகிறது, அந்த ஆத்துமாவை அருவருக்காத தேவன் அவர். விசாலத்திலே கொண்டு வந்து நான் உன்னை வைப்பேன். அதனால்தான் தாவீது சொல்றாரு, இன்னும் ஒரு அடி தான். அவர் சொல்றார் சவுலை பார்த்து, இந்த தெள்ளு பூச்சியை நீ ஏயா தேடிக்கிட்டு வர, நான் ஒரு சின்ன பூச்சி எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்க, என்னை தேடி தேடி துரத்தி வருகிறீரே. பிசாசு கூட அப்படிதான் பலவித சோர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். கொஞ்சம் உற்சாகமாக போகலாம், கொஞ்சம் நல்ல தீர்மானங்களை எடுக்கலாம்னாக்கா வந்து சரி போ, யோசிச்சேன் ஆனால் போக முடியல விடு, அப்படி பின்வாங்கி போகிறதான சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒடுங்கி போவது இல்லை. சங்கீதம் 115:2வது வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எரேமியா 29:11 வாசிக்கிறோம், அவர் நம்மை நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள். நீ நினைக்கலாம் அவர் நடத்துகிற பாதைகள் எல்லாம்
எனக்கு சோர்வுற பண்ணுகிறது என்ன இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தாங்கி கொண்டு வழி நடத்த பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 54:15-17 வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் ஒருவர் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம், எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 23:5-6 வசனங்களை நம்ம எல்லாருக்கும் மனப்படமாக தெரிஞ்சது. சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சத்துருக்கு முன்பதாக என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நமக்கு விரோதமாக எழும்பிடும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். என் ஆத்துமா கதறுகிறது. நீ எந்த காரியத்தில் பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்தி நெருக்கத்தில் நின்று விசாலத்தை கொடுக்கிறதான தேவன், உனக்கு நன்மையை வாய்க்க பண்ணுகிறதான தேவன். நீ பயப்படுகிற காரியம் புசல் போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்காக என்ன செய்வாராம்? ஜெயக்கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. எனவே நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லை. என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி கதறுகிறது. மூன்றாவது காரியம் பாருங்க. மூன்றாவது மனுஷன் யார் கதறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16 21-28 வசனங்கள். 28 தான் முக்கியமானது. 28 எடுத்தவங்க வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 16 கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, தேவனே என்னை பலப்படுத்தும், போதும், இந்த என்னை நினைத்தருளும், தேவனே என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஒரு கதறல் சிம்சோனின் உள்ளத்திலிருந்து, அவன் உதடுகளிலிருந்து புறப்படுகிறது. காரணம் என்ன? சிம்சோன் எப்படிப்பட்டவன்? அவன் பராக்கிரமசாலி. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவனுக்கு பேர் சொல்லி அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். பெலிஸ்தியர் கையில் நின்று இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படியா இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. உங்களுக்கு என்று சொல்லி தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன செய்யணும்? உங்க கைகள் பெலிஸ்தருக்கு விரோதமாய், பெலிஸ்தர் கைகளினாலே சிக்கப்பட்டு இருக்கிறதான அநேக ஆத்துமாக்கள் இந்த பகுதியில் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கரங்களிலிருந்து ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் உங்களை ரட்சித்து மீட்டெடுத்து இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்து வைத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் தேவன் எதையும் செய்வது இல்லை. பாருங்க, சிம்சோனை அவரே உருவாக்கினார். அவங்க பெற்றோருக்கு சொல்லி கொடுத்தார் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, எதற்காக உனக்கு இந்த குழந்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தார்? கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவனும் வளர்ந்து வந்தான், வாலிபனானான். திடீர்னு அவன் கண்களுக்கு பிரியமானவன். அங்கே தான் எல்லாரும் விழுந்து போகிறது. கண்களுக்கு பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. மண்ணுக்காக நிலத்தை கட்டுறதுக்கு ஒருத்தனை கொலை பண்ணவும் தயங்க மாட்டாங்க. பெண்ணாசை, பெண்ணு சொன்னால் என்னன்னாலும் கீழ்ப்படிவாங்க. இல்லை, கல்யாணத்து வரைக்கும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறதா அவள் கேட்பான்வாங்க. அதுதான் கிடையாது. நீ நல்லா கல்யாணம் பண்ணினாலுமே பெண்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு தான் நீங்கள் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இந்த நாட்களில் இருக்கிறது. பெண்ணாசை, மண்ணாசை இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஆசைகள் தேவனை விட்டு நம்மை விளக்குகிறது. அதே போல சிம்சோனும் ஒரு பெண்ணை கண்டு என் கண்களுக்கு பிரியமானவள், அவளை தான் கொள்ள வேண்டும் சொல்லி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அதனால தேவன் விதித்த எத்தனையோ சட்டங்களை அவன் மீறினான். இந்த 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க, பரிதாபமாக இருக்கும். 15வது அதிகாரத்தில் மகத்தான ஒரு வெற்றியை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். 15வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களில் பார்த்தீங்கன்னா,
நிறைய விஷயங்கள் சிம்சோன் வாழ்க்கையில் நடக்கிறது. குறிப்பாய் நான் சொல்லுகிறேன், அந்த 12 முதல் 15 பார்த்தீங்கன்னாக்கா அவனை என்ன செய்வாங்க, இஸ்ரவேலர் கட்டி பெலிஸ்தர் இடத்துல கொடுக்கும்படியாய் வருவாங்க. அப்போ இவன் சொல்லுவான், நீங்கள் கொடுங்க, ஆனால் நீங்கள் என்னை கொலை பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்கு எந்த சேதமும் செய்யக்கூடாது அப்படின்ன உடனே சரின்னு சொல்லி புது தாம்பு கயிறு வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, நல்லா இறுக கட்டி இந்தாப்பா பெலிஸ்தருங்க தூக்கிட்டு போன்ட்டாங்க. யார்? ஒரு தேவனுடைய மனுஷனை, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டிய ஒரு மனுஷனை பிசாசின் கரத்தில் கட்டப்பட்டவனாய் கொடுக்கப்பட்டான். அவங்க அப்படி பிடிச்சி இப்படி 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணானா, அந்த கட்டுகள் எல்லாம் அறுத்து கொண்டான். அதற்கு காரணம் அந்த வசனத்தில் அழகா இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினதினால் அவன் தன் கட்டுகளை என்ன செய்தானா, அப்படியே நெருப்புப்பட்ட கயிறு போல அதெல்லாம் அருவுண்டு போனது. அவனை எடுத்தான், ஒரு பச்சை தாடை எலும்பை, எது கழுதை, இது என்ன இருக்கும், ஒரு 1/2 அடி கூட இருக்காது இல்லை, அதை எடுத்தான், அதுவும் பச்சை, அப்போ தான் செத்து போய் அது உளுத்து போய் நாற்று அடித்து அந்த எலும்பை எடுத்து கிட்டத்தட்ட 1000 பேரை என்ன செய்தான், கொலை செய்தான். எந்த பலத்தினாலே? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதினாலே. இறங்கும் போதெல்லாம் ரட்சிப்பை உண்டாக்குவான். நம்மள மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அல்லேலூயா தோத்திரம், ஆவியில் நிறையிறது, பலனை பெற்றுக்கொள்வது. வீட்டுக்கு போன உடனே ஆவி எங்கே, அனலம் எங்கே போச்சுன்னு தெரியாது. கேட்ட செய்தியெல்லாம் டைரியோடு இருக்குது. என் வாழ்க்கையில் அது பயன் கொடுக்கிறதா? இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அவன் முறியடித்தான் என்று சொல்லி 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆனால் 16வது அதிகாரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம், தன்னுடைய மனைவி இறந்ததினாலே பழி வாங்குகிற காரியங்கள் எல்லாம் முடிந்து மீண்டுமாய் அவன் ஒரு வேசியை கண்டு, வேசியாகிய தெளிலாளின் மடியிலே படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தான். அந்த தெளிலாலும் கூட உன் பலன் எதிலே இருக்கிறது, உன் பலன் எதிலே இருக்கிறது, என்ன குடிக்கிற, ஐ எம் எ காம்ப்ளான் பாய், ஐ எம் எ காம்ப்ளான் கேர்ள் சொல்கிறது போல உன் பலன் எதில் இருக்குது, எதில் இருக்குதுன்னு கேட்ட உடனே ஒரு நாள் நச்சரிப்பு தாங்க முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்க. அதனால தான் பெண்கள் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. பெண் ஆசை அவனுக்கு விடலை. அதனால் அவனிடத்தில் தோற்று போய் விட்டான் சிம்சோன். அவன் தன் உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் சொல்லிவிட்டான், தேவனுடைய ரகசியங்களை சொல்லிவிட்டான். என்னுடைய 7 ஜடைகளை நீ கத்தரித்து விடுவாய் என்று சொன்னால் நான் பலட்சியமாவேன், பலனற்றவனாய் போய் விடுவேன். என்னுடைய பலன் தேவன் தந்த இந்த ஆசீர்வாதத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய பலன் இறங்கும் பொழுது நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறேன். அதற்காக தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்னை இவ்வளவா நேசிக்கிற, படுத்து தூங்குன்னு சொல்லி நல்லா தூங்க வச்சு 7 சடைகளை என்ன செஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் எப்பொழுதும் போல உதறிவிட்டு கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து அவன் உதறிவிட்டு எழுந்த போதும் அவனுக்கு பலனே இல்லை, நிற்க முடியல, பேச முடியல, அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, பலட்சியமானான், பலனற்று போனான். அந்த சமயத்தில் இதோ பெலிஸ்தியர் உன் மீது வந்து விட்டார்கள் சொல்லி கைதட்டி ஒழிச்சிட்டு இருக்கவங்களாம் கூப்பிட்டு அவர்கள் வந்து அவனை கட்டி எடுத்து, அது மட்டும் இல்லை 2 கண்களையும் என்ன செய்தாங்க, பிடுங்கினாங்க. இன்றைக்கி ஒரு ஊசி குத்தத்துக்கு கூட நம்ம பயப்படுறோம். ஒரு ஆப்ரேஷன்னா என்ன கொடுப்பாங்க, குளோரோஃபார்ம் கொடுப்பாங்களா, மயக்க மருந்து கொடுப்பாங்களா? மயக்க மருந்து இல்லாமலாம் செஞ்சாங்க. மைனர் ஆப்ரேஷன் அப்படியே செஞ்சிட்டாங்க, அப்படியே பிடிங்கிட்டாங்க ஆக்சிடென்ட் டைமில். எவ்வளோ வலி வேதனை. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் இல்லை, அவனை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 கண்களையும் பிடுங்கி தள்ளினார்கள். குருடாய் போனான். அவனுடைய சரீர பிரகாரமான கண்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தரிசனத்தை இழந்து போனான், ஆவிக்குரிய பலத்தை இழந்து போனான், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனான். எவ்வளோ மேன்மையாக வச்சிருந்தார், எல்லாவற்றையும் இழந்து இனி எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது அவனால். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த பொன்மார் சபையின் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள், தெருக்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள் தேவனை அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களை பயன்படுத்தும்படியாய் தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் இந்த சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்து போனான். தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனான், தரிசனத்தை இழந்து போனான். நான் வருவது எதற்காகனா அவனுக்கு தெரியல. அவனை கட்டி சிறைப்படுத்தினார்கள், சிறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு நாள் அவனை கொண்டு போய் வேடிக்கை காட்டும்படியாய் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, வேடிக்கை காட்டி கொண்டு. யாரு? தேவனுடைய பிள்ளை. அவன் கண்களில் கண்ணீராக வருது.
அதுதான் தாவீது சொல்வது போல, எவ்வளோ சந்தோஷமாக நான் தேவாலயத்துக்கு போனேன், எவ்வளோ கொண்டாட்டங்களை கொண்டாடினேன். இன்றைக்கி நான் வீட்டு மூளையில் படுத்து கொண்டு இருக்கு, சுருண்டு படுத்துட்ருக்கு, குளிக்கல, சாப்பிடலை, இல்லை புறஜாதிகளை போல நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற மாட்டாரா? என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகம் ஒரு விசை என்னை தொடாதா? ஆண்டவர் தொட்டு விட்டால், ஆண்டவர் பலப்படுத்தி விட்டால், நம்ம நிச்சயமாக என்ன செய்வோம்? பலன் அடைவோம். பலன் அடைந்து அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். எனவே இந்த சிம்சோன் அந்த சிறைச்சாலையிலே அமர்ந்து தேவனை நோக்கி கதறுகிறான். ஆண்டவரே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க, யாரை பார்த்து? என்னை பார்த்து தான். என்னை நீர் மகிழ்ச்சியாய் கொடுத்தீர், இஸ்ரவேலருக்கு என்னை இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியாய் கொடுத்தீர், சமாதானத்தை கொடுக்கும்படியாய், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் என்னை நீர் தெரிந்து கொண்டீர். ஆனால் இன்றைக்கு என்னை பார்த்து கேலி பரிகசித்து வேடிக்கை பொருளாய் ஒரு கோமாளியாய் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே. கதறுகிறான். அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துச்சு, என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அதனால என் தேவனே, இந்த ஒரு விசை என்னை கேட்டருளும், இதுதான் ஆண்டவரே லாஸ்ட், இந்த ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை கேட்டருளும் என்று சொல்லி அவன் என்ன செய்தானா, வேடிக்கை நடந்து கொண்டிருந்த மண்டபத்திலே 3000 பேர் கூடியிருந்த இடத்திலே தூண்களை பிடித்து அசைத்தானாம். இப்போ நம் நடுவில் ஒரு தூண் இருக்கு, வேணா போய் அசைச்சு பாருங்க, முடியுதான்னு. நம்மளால் முடியாது. அது 3000 பேர் உட்கார்ந்துருக்கிற மண்டபம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளவு ஜனங்களால் நிறைந்திருந்தது. அதை பிடிச்சு, தூண்களை பிடித்து பலமாய் அசைத்தான். தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் தூண்களை அசைத்த போது அந்த தூண்கள் எல்லாம் சரிந்து விழுந்து அன்றைக்கு பெலிஸ்தியர் சத்துருக்கள் 3000 பேர் அழிக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு நம்மை பார்த்து வேடிக்கை பார்க்கலாம், நம்மை ரொம்ப அசட்டை பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் நம் மீது வரும்பொழுது ஆண்டவர் இந்த இடத்தை இந்த தேவ ராஜ்யத்திற்கென்று நம்மை பயன்படுத்துவதற்காக, இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அழிப்பது அவருடைய சித்தம் அல்ல, அவர்களை ரட்சிப்பது தான் தேவனுடைய சித்தம். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த பட்டணத்தாருக்கு, இந்த தேசத்தாருக்கு, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு அவரை வெளிப்படுத்துவதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம உலர்ந்து போயிருக்கலாம், நம்ம பலனற்று இருக்கலாம், பலட்சியமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சிம்சோனை போல என் தேவனே என்னை இந்த ஒரு விசை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்கும்போது தம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நமக்கு கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள். அதில் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். உங்கள் பிரேத குழிகளை திறந்து வெளிப்படவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு வர பண்ணவும் செய்வேன். 14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். கேளுங்க, என் ஆவியை உங்களுக்குள், எங்களுக்குள், எனக்குள் வைப்பார், நாங்கள் உயிரடைவோம். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். 37வது அதிகாரம் ஸ்டார்டிங்கில் 1-2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா திரளான எலும்புகள், அது போய் 2வது வசனம் கடைசி பகுதி பாருங்க, அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்து கிடந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னேன். 5வது வசனம் கடைசி பகுதி, ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி தேவன் என்ன செய்தாரா? சொன்னாரா?
சிம்சோனுக்குள்ள ஒரு விசை தம்முடைய ஆவியை ஊற்றினவர். உலர்ந்து போய் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருக்கிற நம்முடைய சரீரங்களையும் ஆவியையும் ஆத்துமாவையும் புதுப்பிக்கும்படியாய் தம்முடைய ஆவியை ஊற்றப்படும் போது, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை சாட்சியாய் நிலைநிற்க பண்ணுங்க, என்னை வரங்களினால அலங்கரிங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அபிஷேகித்து திரளான உலர்ந்து போய் இருக்கிறதான பிரேத குழிகளில் இருக்கிறது போல மரித்து கிடக்கிறதான பாவத்திலும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் மரித்து கிடக்கிறதான ஜனங்கள் நடுவிலே உங்களை பயன்படுத்த தேவன் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார்.